ஸோ காய்ஸ் நம்ம வந்து எஸ்ஐ தேர்வுகளை மிக குறைந்த நாட்களே உள்ளன, நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம் எஸ்ஐ தேர்வுகளுக்கு. அப்போ நம்ம உளவியலும் கணிதமும் எந்த அளவுக்கு வேகமாக ப்ரிப்பேர் ஆகணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஸோ அதனால நம்ம வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் டேஸ்ல உளவியல் ஒரு நாள், கணிதம் ஒரு நாள், உளவியல் ஒரு நாள், கணிதம் ஒரு நாள் இப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான கேள்விகளோட நம்ம பார்த்துட்டே தான் இருக்க போறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்க. ஸோ கேள்விகள் குறைந்த எண்ணிக்கையில தான் உனக்கு போட்டிருக்கோம். இது ஒரு டக்குன்னு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிவிஷனை வச்சு நீ டக்குன்னு என்ன பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 கேள்வி உளவியல். ஸோ இன்று உளவியல் வருதுன்னா நாளைக்கு ஒன்று கணிதம் வரும், அதுக்கு மறுநாள் திருப்பி உளவியல் வரும், அதுக்கு மறுநாள் திருப்பி கணிதம் வரும். இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ்ல ஒரு இது போயிட்டே இருக்கும். ஸோ நல்லபடியா படிங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரையும் தட்டுறோம் தூக்குறோம் எஸ்ஏ எக்ஸாம், அதுதான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இது ஒரு ரிவிஷன் டெஸ்ட், நாங்கள் எங்க அகாடமியில கண்டக்ட் பண்ண ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல கேட்கறாங்க, which one will replace the question mark? கேள்வி குறியிட்ட இடத்தில் வர வேண்டியது என்னன்னு கேட்கறாங்க. ஸோ கொஸ்டின் மார்க்கை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஓகேவா, கொஸ்டின் மார்க்கை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வைக்கும் பொழுது என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆக்சுவலா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸை செட் பண்றாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி கிளாக் வைஸ் மோஷன், அந்த ரவுண்டா இருக்குல்ல, இப்போ இது ரவுண்டா இருக்கு, இந்த மாதிரி கடிகார திசையில என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நம்பர்ஸ் வந்து தொடர்ச்சியா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த சீரீஸ்ல என்ன அடுத்தது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஆனா இது அப்படி இருக்கா? இல்ல. ஏன்னா இங்க பாருங்களேன், 7 7க்கு அடுத்த நம்பர் 20, 20க்கு அடுத்த நம்பர் 19, 19க்கு அடுத்து 13, திருப்பி கேள்விக்குறி, திருப்பி 10, ஏறுது இறங்குது குறையுது ஏறுது, இந்த மாதிரி இருக்கு. சோ அப்போ இது இந்த மாதிரி மெத்தட்ல எடுத்துட்டு வரல. இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு டயக்ராம பிரிக்கிறாங்கனாலே கண்டிப்பா இதற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த இடம், இதற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த இடம், இதற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த இடம், இந்த நம்பர்களுக்கு தான் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜோடிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஜோடிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது 7க்கு நேரம் இங்க என்ன நம்பர் இருக்கு, 13. 7 ஏன் 13 ஆக்கலாம்? 7 எப்படி 13 ஆக்கலாம்? 7 2ஆல பெருக்கி 14 வரும், அதுல இருந்து 1 கழிச்சா என்ன ஆகும், 13. அப்ப 7 13 ஆக்கிறதுக்கு 2ஆல பெருக்கி 1 கழிக்கிறேன். அப்போ இந்த பக்கம் பாருங்க, 10 19 ஆயிருக்கு. அப்ப 10 2ஆல பெருக்குனா 20 மைனஸ் 1 19. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல 20 இருக்கு, 20 என்ன பண்ணா இது வரும்ன்றத கண்டுபிடிங்க. சோ 20 2ஆல பெருக்குனா என்ன வரும், 40 மைனஸ் 1 39. ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகேவா? என்ன பண்ணிருக்காங்கன்ற ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ அடுத்த கேள்வி போலாம். இங்க ஒரு நம்பர் சீரிஸ் இந்த மாதிரி கொடுத்திருக்கு, விளையாடி இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு, 11 × 12 × 13 இஸ் ஈக்குவல் டு 234. என்னவோ இதெல்லாம் பெருக்குனா 234 வருமா? எப்பவுமே நம்மள பொறுத்தவரை என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அங்க பெருக்கி இருக்க மாட்டாங்க. அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நடுவுல பெருக்கல் குறி கொடுத்தா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பெருக்கி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது நம்மள குழப்பறதுக்காக உண்டாக்கப்பட்ட சில கேள்விகள். அப்ப அவங்க நடுவுல பெருக்கி இருக்க மாட்டாங்க, வேற ஏதோ ஒரு சில விளையாட்டை பண்ணிருக்காங்க. அது என்னன்றத கண்டுபிடிக்கணும். ஆனா கண்டிப்பா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனான அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4த்துல தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அந்த 4த்துல எது பண்ணிருக்காங்கன்றத நீ கண்டுபிடிக்கணும். சோ இங்க பார்க்கும்போது தெரியுது, இந்த 1 கூட்டினா என்ன வரும், 2. 1 2 கூட்டினா என்ன வரும், 3. 1 3 கூட்டினா என்ன வரும், 4. புரியுதா சொல்றது? 1 1 2 1 2 3 1 3 4. அப்ப 234 ஏன் எழுதுனானா இந்த நம்பர்களை கூட்டி எழுதியிருக்கான், அவ்வளவுதான். சோ இப்போ அடுத்த क्वेश्चन 24 × 23 × 35 என்ன எழுதியிருக்காங்க, 658. 2 4 கூட்டினா 6, 2 3 கூட்டினா 5, 3 5 கூட்டினா 8. அப்ப அந்த நம்பர்களை கூட்டி எழுதியிருக்காங்க. அப்ப நம்மள கேட்ட கேள்வி 31 கூட்டினா என்ன வரும், 4. 43 கூட்டினா என்ன வரும், 7. 54 கூட்டினா என்ன வரும், 9. அப்ப ஆன்சர் 4 7 9 எங்க இருக்கு, டி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த क्वेश्चन புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சோ கடைசியில நமக்கு ரிவிஷன் தான் ரொம்ப மெயின். அதே மாதிரி ஓணம் கேரளா, பிஹு அப்படின்றது என்ன, எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு கேக்குறாங்க. சோ ஓணம் பண்டிகை கேரளாவில் கொண்டாடப்படும் மிக உயரிய ஒரு பண்டிகை. கேரள மக்களால் கேரளாவில் கொண்டாடப்படும் நல்ல ஒரு பண்டிகை தான் எது, ஓணம். அப்ப அதே மாதிரி பிஹுன்ற ஒரு பண்டிகை எங்க கொண்டாடுவாங்கன்னு கேக்குறாங்க. பிஹுன்றது ஒரு வகை நடனமும் கூட. பிஹுன்றது என்னது, ஒரு வகை டான்ஸ் பிளஸ் ஒரு ஃபெஸ்டிவல். ரெண்டுத்துக்கும் பேர் என்னதான் பாத்தீங்கன்னா பிஹு தான். டான்ஸும் சரி ஃபெஸ்டிவலும் சரி, அதுக்கு என்னதான் பேரு, பிஹு தான்.
எந்த ஊர்ல கொண்டாடுவாங்க? அசாமா ஒடிஷாவா, ஒடிஷாவா அசாமா, அசாமா ஒடிஷாவா, ஒடிஷாவா அசாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அசாம் தான். ஏன்னா தமிழ்நாட்டுல இல்ல, அது பேரை பார்த்தாலே தெரியுது, கர்நாடகாவிலும் இல்ல. சோ ஒடிஷா அசாம், அசாம் ஒடிஷா இப்படின்னு பார்க்கும்போது பிஹுன்றது வந்து நான் ஆல்ரெடி வந்து சிவிக்ஸ் உனக்கு எடுக்கும் போதே சொல்லியிருந்தேன், ரொம்ப பிஹு காமிப்பாங்க. ஆசைப்பட்ட பொருளை கேட்கறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அது வந்துச்சுன்னா கிடைச்சிச்சுன்னா ரொம்ப பிஹு காமிப்பாங்க. அப்ப அசாம் தான் வந்து அதுக்கான ஆன்சர்னு சொல்லியிருந்தேன். பிஹுன்றது ஃபேமஸ் டான்ஸ் இன் அசாம் அண்ட் ஆல்சோ த ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் இன் அசாம். நம்ம தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க உழவர் திருநாள் அன்னைக்கு கமெண்ட் வேற பண்ணிருந்தீங்க சார், அது ஜனவரி சார். ஏப்ரல் 14 தான் நம்ம தமிழ் திருநாள், அதாவது வந்து தமிழ் வருட பிறப்பு. அந்த தமிழ் வருஷ பிறப்பான அந்த ஏப்ரல் 14 தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மாநிலத்தினுடைய அறுவடை திருநாளா கொண்டாடுவாங்க. அந்த பிஹு டான்ஸ் ஆடி பிஹுன்ற ஒரு ஃபெஸ்டிவலா கொண்டாடுவாங்க. அது அசாம் மாநிலத்துக்கே உரிய ஒரு பண்டிகை. ஓகேவா? இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் கூட ரிலேட் பண்ணி உனக்கு அனாலிசிஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஒரு லெட்டர் சீரிஸ். நான் லெட்டர் சீரிஸ்லாம் உனக்கு எடுக்கிற மாதிரியே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடிங் டிகோடிங் லெட்டர் சீரிஸ் ரெண்டுமே ஏபிசிடில இருந்து தான் லாஜிக்கே. அப்ப இந்த கேள்விக்கு நீ ஏபிசிடி क्वेश्चंस லாஜிக்ஸ் வந்து அழகா பார்த்தனால என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போயிடலாம். இது உனக்கான ஒரு பிராக்டிஸ் क्वेश्चन. சோ நாலாவது क्वेश्चन ஆன்சர் நீ தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறேன். சோ நாலாவது क्वेश्चनக்கு இதுல எது வரும்ன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணி வீடியோ டக்குன்னு ப்ளே பாஸ் பண்ணிட்டு கூட டக்குன்னு யோசி ஏபிசிடி எடுத்து எழுதி வச்சுக்கோ. எப்பவுமே இனிமே சைக்காலஜி வந்து நைட் வீடியோ கிளாஸ் நான் போட போறேன் அப்படின்னா ஏபிசிடி எழுதி வச்சுக்கோ ஒரு பேப்பர்ல. சோ பேப்பர்ல எழுதி வச்சுட்டு உட்கார்ந்து பாரு, டக்கு டக்கு நான் இந்த மாதிரி லெட்டர் சீரிஸ் क्वेश्चन கேட்கும்போது நீ வேகமா ஆன்சர் பண்ணனா உன் மூளைக்கு கண்டிப்பா வேகமா யோசிக்கக்கூடிய ஒரு திறமை வந்துரும். டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்பர் லாஜிக்ஸ் தான் நான் சொல்லி தரணும், இதெல்லாம் கூட சொல்லி தர முடியும். ஓகேவா? சோ அடுத்த 5th क्वेश्चनல ஃபைண்ட் ஆட் ஒன், தவறானதை கண்டுபிடின்னு சொல்லிருக்காங்க. ஃபைண்ட் ஆட் ஒன், தவறானது எது கண்டுபிடின்னு சொல்றாங்க. சோ என்னை பொறுத்தவரையும் தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஓகே தவறானது எதுன்னா இதுதான். ஓகேவா? டி தான். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்பர்லாம் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு 7ஆல அடிபடுது. ஓகேவா? சோ 9 7 63, முன்னாடி 9ன்ற நம்பர் இருக்கு, பின்னாடி 63ன்ற நம்பர் இருக்கு. 9 7ஆல பெருக்குனா 63, 6 7 42, அப்ப 6 7ஆல பெருக்குனா 42, 8 7 56. ஆனா 5 7ஆல பெருக்குனா என்ன வந்திருக்கணும் உனக்கு? 35 வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? 40 இருக்கு. அப்ப 5 40ன்ற அந்த இணை தான் தவறான ஒரு இணை. ஓகேவா? சோ அடுத்தது 6வது கேள்வி, எந்த குறியீடுகளை மாற்றினால் சமன்பாடு சரியாக வரும்? அதாவது இதுல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்ல எதனா ஒரு ஈக்குவேஷன் அந்த சிம்பிள்ஸ் என்ன பண்ணணுமா? சேஞ்ச் பண்ணணும். அப்ப டிவிஷன் பிளஸ் னு கொடுத்திருக்காங்கன்னா டிவிஷன் இருக்க வேண்டிய இந்த இடத்துல பிளஸ் போட்டுட்டு பிளஸ் இருக்க வேண்டிய இந்த இடத்துல என்ன பண்ணணும்? டிவிஷன் போட்டா எனக்கு பதில் என்னவா வரணும்? 70 வரணும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். இந்த மாதிரி क्वेश्चन கண்டிப்பா ரேர் தான், நம்ம கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளால செக் பண்ணாம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ 6 - 20 டிவிஷன் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுக்கிறேன்? பிளஸ். ஏன்னா டிவிஷனையும் பிளஸையும் மாத்த சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்றதுனால. 12 × 7 பிளஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுறேன்? டிவிஷன் 1 = 70 வருதான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இதுல போர்ட் பாஸ் ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வகுத்தல் தான் பண்ணுவீங்க. அப்ப 7 1ஆல வகுத்தா 7. சோ 12 × 7 20 பிளஸ் 6 மைனஸ். மத்ததெல்லாம் அப்படியே எழுதுறேன். 7 1ஆல வகுத்தா 7. 12 7 என்னம்மா? 84. 12 7 என்ன? 84. 20 பிளஸ் 6 மைனஸ். ஓகேவா? சோ இப்போ 20 84 கூட்டிடாதீங்க. 20 னுடைய குறியீடு என்ன இருக்கு? மைனஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 20 னுடைய குறியீடு மைனஸ். அப்ப இது ரெண்டுத்தையும் கழிச்சு தான் 6ஓட கூட்டணும். அப்படி இல்லையா 6 எடுத்துட்டு போய் 84ஓட கூட்டிடு. ஏன்னா 6க்கும் குறியீடு கூட்டல், 84க்கும் குறியீடு என்ன? கூட்டல். எதுவுமே இல்லைன்னா அங்க பிளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். அப்ப 6 னுடைய குறியீடு கூட்டல் 84 னுடைய குறியீடு கூட்டல், இது ரெண்டுத்தையும் கூட்டி கடைசியில மைனஸ் இருக்கிறது என்ன பண்ணிடு? கழிச்சிடு. எப்பவுமே கடைசியில மைனஸும் பிளஸும் வந்து நிக்குதுன்னா பிளஸ்ல இருக்கிறதெல்லாம் ஒண்ணா கூட்டி கடைசியில மைனஸ்ல இருக்கிறத கழிச்சிடு. அப்ப 84யும் 6யும் கூட்டினா என்ன வரும்? 90. 90 - 20 என்ன வந்துச்சு? 70. 70 தான விடை. அப்ப முதல் ஆப்ஷன்ல செக்கிங் ஓவர். சோ A is the correct answer. அப்ப எந்த ரெண்டு சமன் ஈக்குவேஷன்ஸ் எந்த ரெண்டு சிம்பிளை மாத்தினா சமன்பாடு சரியா வரும்னா டிவிஷன் அண்ட் பிளஸ் தான். சோ அடுத்தது இங்க ஒரு அனாலஜி கொடுத்திருக்காங்க. 9 என்னவோ பண்ணி 85 எழுதிருக்காங்க. அப்போ ஒரு கேள்விக்குறி கேள்விக்குறி. இங்க என்ன வரும்னு கேக்குறாங்க. 9 என்ன பண்ணா 85 வரும்? 9க்கு 85க்கு எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 ஸ்கொயர் என்ன? 81. அப்போ 9 நான் 85ஆ மாத்தறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணனும். அப்போ 9 ஸ்கொயர் பண்ணா 81 வந்துருச்சு. ஆனா இங்க என்ன இருக்கு? 85 இருக்கு. அப்ப கூடவே என்ன பண்றேன்? 4 ஆட் பண்றேன். அப்ப ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதை 4 ஆட் பண்ணி எழுதிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி பேர் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 ஸ்கொயர் 49. 7 ஸ்கொயர் பண்ணா என்ன? 49 பிளஸ் 4 ஆட் பண்ணுங்க 50 51 52 53. சரியா போச்சு. 3 ஸ்கொயர் பண்ணா 9, 3 தான் ஆட் பண்ணிருக்காங்க. 8 ஸ்கொயர் பண்ணா 64, 1 தான் ஆட் பண்ணிருக்காங்க. 5 ஸ்கொயர் பண்ணா 25, 2 தான் ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு இதே மாதிரி இருக்கக்கூடிய ஜோடி எது? இதுதான். சோ ஆன்சர் 7 53.
சோ அடுத்தது இதுவும் ஒரு ஏபிசிடி क्वेश्चन தான். என்ன गाइस ஏபிசிடி எல்லாம் எழுதி ரெடியா வச்சிருக்கீங்களா? இந்த क्वेश्चनக்கு நீ தான் ஆன்சர் பண்ண போற. ஏன்னா இந்த நம்பர் இந்த லெட்டர்ஸ் இந்த லெட்டரா மாறி இருந்தா இந்த லெட்டர்ஸ், ஏன்னா ஏபிசிடி வந்து எனக்கு சொல்லி கொடுத்து உண்மையா சொல்ல போனா எனக்கு சலிச்சு போச்சு அப்படிதான் சொல்லணும். சோ நீ பார்த்தாலே சொல்லலாம் பி இங்க ஜியா மாறி இருக்கு, ஏதோ ஒரு வகையில ரிலேட் பண்ணிருக்காங்க, அது என்னன்றது எழுதுங்க. இல்ல நீங்க பாருங்க டிஇ இங்க டிஇன்னு இருக்கு, அப்ப இங்கேயும் இதுக்கு அடுத்த லெட்டர் தான் வரும். QR Q வந்திருக்கணும். அப்ப செகண்ட் லெட்டர் Q இருக்கிறது, மூணுத்துலயுமே Q இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் இல்ல, நான் எலிமினேட் பண்ணுவேன். இத வச்சு நீ கண்டுபிடிச்சு எனக்கு சீக்கிரமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு. சோ ஆன்சர் your answer in comment box. Please comment your answer. ஓகேவா கமெண்ட் பண்ணுங்க, பாப்போம் என்ன மாதிரி கரெக்டா பாக்குறீங்க. ஏபிசிடி எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது இன்றைக்கும். ஓகேவா இதுல ஒரு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க 27 9 125 25 343 கேள்விக்குறி 729 கொடுத்திருக்காங்க. அப்ப அங்க கேள்விக்குறியிட்ட இடத்துல என்ன நம்பர் வரும்னா பார்த்தாலே தெரியுது 27 9, இது 3 கியூப், இது 3 ஸ்கொயர். அடுத்தது 125 25, இது 5 கியூப், இது 5 ஸ்கொயர். அப்ப அந்த இடத்துல 343 கேள்விக்குறி, இது 7 கியூப், அங்க 7 ஸ்கொயர் தான் எழுதிருக்கணும். 7 ஸ்கொயர் என்ன 49. ஏ ஆன்சர் முடிஞ்சிருச்சு. சூப்பர். அடுத்த கேள்வி இந்த மாதிரி சிம்பிள்ஸா மாத்திக்க சொல்றாங்க. மாத்திட்டா இந்த கேள்வியை விடையே சால்வ் பண்ண சொல்றாங்க. 24 ஆஷ் 16 டாலர் 72 அண்ட் 6 at 12 is equal to what? போட்டுடலாமா? சிம்பிள்ஸா மாத்திடலாம். சோ 24 ஆஷ்னா என்ன பெருக்கல் 16, டாலர்னா என்னமா டாலர்னா கூட்டல் 72, அண்டுனா டிவைடட் பை 6, அட்டுனா -12 equal to what னு கேக்குறாங்க. சோ முதல்ல வகுக்கணும். 72 6ஆல வகுத்தா என்ன கிடைக்கும்? 72 6ஆல வகுத்தா 1 12 2 முறை. ஓகே சோ 12 கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு 12. சோ 24 * 16 + 12 -12 +12 -12 டைரக்டா அடிச்சிடுங்க. ஏன்னா அது இல்ல. அப்ப 24 * 16 பெருக்கினாலே ஆன்சர் கிடைச்சிடும். ஆமா தானே? ஏன்னா இத பெருக்கி தான் அது எப்படியோ பண்ண போறோம். அதனால நான் டைரக்டாவே கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப 24 16 பெருக்கினா 6 நாள் 24, 4ல முடியற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. போ 384 ஆன்சர். ஆமா தானே? நான் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 384 ஆன்சர் முடிஞ்சிருச்சு. பாருங்களேன் எவ்வளவு சிம்பிளா நாங்க போடுறோம். ஆக்சுவலா நாங்க இத உட்கார்ந்து பெருக்கி ஃபுல்லா போட்டு டோட்டல் கன்ஃபியூஷன்ஸ். ஓகேவா டைம் முக்கியம். அடுத்தது இது உங்க எக்ஸாம்ல ஒரு கேட்ட ஒரு क्वेश्चन தான். பேட்ரோல் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ்னா என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ரோந்து என்பது பாதுகாப்பு. ஒரு போலீஸ் நீங்க ஆக போறீங்க, உங்களை ரோந்து பணிக்கு அனுப்புறாங்கன்னா ஒரு பாதுகாப்புக்காக தான் ரோந்து பணிக்கு அனுப்புவாங்க. அப்ப காப்பீடு இன்சூரன்ஸ்க்கு எதுக்காக எடுப்பேன்னு பாத்தீங்கன்னா அபாயம், ஃபியூச்சர்ல ஏற்படக்கூடிய சில ரிஸ்க்ஸை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இன்சூரன்ஸ். காப்பீடு எதுக்கு எடுக்கிறீங்க? ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகலாம், இல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் நமக்கு தேவைப்படலாம், ஏதோ ஒரு வகையில பாதிப்பு அபாயம் எதுவும் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் இன்சூரன்ஸ். அதே மாதிரி பாதுகாப்புன்றது ரோந்துன்றது பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக தான். சோ அதுக்காக தான் அது கரெக்ட். ஓகே அடுத்தது எந்த கேள்வியில எந்த ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்குன்னா பார்த்தாலே சொல்லிட்டு போலாம் இதுதான். ஏன்னா 101க்கும் 90க்கும் 11 வித்தியாசம், இதுக்கும் 11 வித்தியாசம், இதுக்கும் 11 வித்தியாசம். ஆனா இதுக்கு மட்டும் தான் 10 வித்தியாசம். சோ அதனால வெளியே போறது வந்து 301 291 தான் வெளியே போகுது. அகைன் தி ஆன்சர், உங்களுக்கான ஆன்சர் கமெண்ட் your answer. ஓகேவா இது எழுதி போடுற கேப்ல நீ உட்கார்ந்து பாப்பியே சக்கட்டுக்கு ஏபிசிடி எழுதி வச்சிட்டு இருந்தா இது எழுதி போடுறேன். கமெண்ட் your answer in comment box because this is the letter series based question that's only for you. ஓகே இதுக்குலாம் ஆன்சர் நான் சொல்லலாம். 14th क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 4b 36d 9a 5a x 6c 6m 42o ya. சோ இந்த x இந்த y இந்த ரெண்டு இடத்துல என்ன வரணும்ன்றதுக்கான மதிப்பு தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன்ன வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்களேன் 4ஐயும் 9ஐயும் பெருக்குனா 36. அப்ப அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா நடுவுல இருக்கிற நம்பர் வருது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4ஐயும் 9ஐயும் பெருக்குனா 36. அப்ப அங்க 5ஐயும் 6ஐயும் பெருக்குனா 30. x இன் மதிப்பு 30 வரணும். x இன் மதிப்பு 30 ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப d யும் கிடையாது a வும் கிடையாது. நான் எலிமினேட் பண்ணிட்டேன். சோ ஓகேவா ரெண்டுத்துலயுமே 30c ன்னு இருக்கு. அப்ப லெட்டர் நான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. 30c தான் ரெண்டுத்துலயுமே இருக்கு. அப்ப y இன் மதிப்பு கண்டுபிடிக்கணும். y இன் மதிப்பு r ஓட எதை பெருக்கினா 42 வரும்? r ஓட 5 பெருக்கினா 42 வருமா? r 5 30 தான். அப்ப r ஓட 7 பெருக்கினா தான் 42 வரும். அப்ப லெட்டருக்கான அவசியமே எனக்கு தேவைப்படல. சோ 7q லெட்டர் நான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சோ ஆப்ஷன் is C முடிச்சு போய்டுவேன். ஓகேவா? சோ டைம் சேவிங் is very important for your examination. சோ அடுத்து இந்த ஸ்டார்ன்ற இடத்துல எதெல்லாம் போட்டா உங்களுக்கு ஈக்குவேஷன் சரியா வரும்னு கேக்குறாங்க. அதாவது 11 ஸ்டார் 7 ஸ்டார் 9 ஸ்டார் 2 ஃபர்ஸ்ட் இருக்குது. இத அப்ளை பண்ணி பார்க்கலாமா?
11 மைனஸ் 7 இன்ட்டு 9 டிவைடட் பை 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கிறது வரவே வராது. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாதிரி சமக்குறி இருக்குல்ல, ஈக்குவல் இருந்தாதான் இந்த ஈக்குவேஷன் எது கரெக்ட்னே என்னால சொல்ல முடியும். இது பாருங்களேன், மூணுமே வாய்ப்பாடு இருக்கு. இதை வச்சு என்னால எந்த ஈக்குவேஷன் சமன்பாடு சரின்னு சொல்லுவேன். இதெல்லாம் சால்வ் பண்ணா ஏதோ ஒரு விடை வரப்போகுது, விடை ஏதோ ஒன்று வரும் தான் தெரியுமே தவிர இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எது கரெக்ட், எந்த சமன்பாடு கரெக்ட்னு கேட்கறாங்க. அப்ப சமம்ன்றது இந்த பக்கம் இருக்கிற ஆபரேஷன் பண்ணி அந்த பக்கம் இருக்கிற ஆபரேஷன் பண்ணி ரெண்டுமே சமமா வருதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஈக்குவலை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, ஏன்னா இந்த இதை வச்சு என்னால என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட், 11 பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 9 இன்டூ 2. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு பிளஸ் போட்டிருக்கேன், அடுத்ததுக்கு ஈக்குவல் டு போட்டிருக்கேன், அடுத்ததுக்கு பெருக்கல் போட்டிருக்கேன். 9 2 18 ஈக்குவல் டு 11 பிளஸ் 7 18. சமம் ஆயிடுச்சா? அப்ப எது சரி? பி ஆப்ஷன் தான். மற்றதெல்லாம் எதனா அப்ளை பண்ணி பாரு, தப்பா தான் வரும். ஓகேவா? அடுத்தது, ரீட்டாவை பார்த்து நிகில் கூறுகையில், இவருடைய தாயின் மகனின் ஒரே ஒரு மகன் மகன் தான் நான் என கூறுகிறான் எனில் ரீட்டா என்பவர் நிகிலுக்கு என்ன உறவுன்னு கேட்கிறாங்க. ஸோ இதை வந்து உனக்கு வரைஞ்சே காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் மேலே தள்ளிடுறேன், ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லை, நிறைய பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு காரணத்தினால. ஸோ ரீட்டான்ற ஒரு பொண்ணை பார்த்து யார் பேசுறாங்க? நிகில். அப்போ காட்சிப்படுத்தப்படுபவர் ரீட்டா, பேசுபவர் நிகில். நிகில் என்ன சொல்றான் ரீட்டாவை பார்த்து அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவருடைய தாயின், ரீட்டாவோட அம்மா, இவருடைய தாயின், நிகில் வந்து என்ன சொல்றான் ரீட்டாவை பார்த்து, இவருடைய தாயின் மகனின் ஒரே ஒரு மகன். அப்ப இவங்க அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கான், மகனின் ஒரே ஒரு மகன் தான் யாரா? தான் நான், நிகில் தான் நான் அப்படின்னு சொல்றான். அப்போ ரீட்டாவினுடைய அம்மாவோட பையனோட ஒரே பையன். அப்போ இதுல இருந்தே தெரியுது. சோ நிகிலோட அப்பாவும் ரீட்டாவும் என்ன வந்திருக்காங்க? அண்ணன் தங்கச்சி. ஓகேவா? அண்ணன் தங்கச்சியா இருந்திருக்காங்க. அப்போ கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, பார்த்தாலே தெரியுதுலமா, ரீட்டாவோட அம்மாவோட பையனோட ஒரே பையன் தான் நிகில். அப்ப நிகிலோட அப்பாவும் ரீட்டாவும் என்னவா இருந்திருப்பாங்க? அண்ணன் தங்கச்சியா இருந்திருப்பாங்க. எனில் ரீட்டா என்பவர் நிகிலுக்கு என்ன உறவு? ரீட்டான்றவங்க யாரு? தன்னோட அப்பாவோட கூட பிறந்த சிஸ்டர். என்னன்னு கூப்பிடணும்? அத்தை பெத்த, அந்த மாதிரி ஜாலி அத்தை. ஓகேவா? If in December month on 17th day is Monday, what day will be the maximum times in the month ன்னு கேக்குறாங்க. அதாவது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை எனில் அந்த மாதத்தில் அதிகம் வரும் நாள் என்ன கிழமை? இது நான்னு போட்டுட்டு இருக்காங்க, ஆக்சுவலா நாள் என்ன கிழமைன்னு கேக்குறாங்க. ஈஸி தான், டிசம்பர் மாசம் 17. ஓகேவா? சோ இதுக்கு வந்து நான் இங்கிலீஷ் அங்க வச்சு ஓரம் கட்டிடுறேன், ஏன்னா கேலண்டர் போடணும்ல. சோ 17ஆம் தேதி என்ன கிழமை? மண்டே. சோ ஒரு மாசத்தினுடைய 1ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் கண்டுபிடிச்சா அந்த மாசத்துல எத்தனை நாள் வரும்ன்றது தெரிஞ்சிடும். இப்ப 17 மண்டே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 17 என்ன? மண்டே அப்படின்னா 16 15 14. ஏன் நான் 14 போய் பிடிக்கிறேன்னா, 14 பிடிச்சா 7 பிடிச்சிடலாம், எல்லாமே பிடிச்சிடலாம், 7ஆவது வகுப்படுற எல்லாத்தையுமே பிடிச்சிடலாம், 1ஆம் தேதியும் பிடிச்சிடலாம். ஸோ இது மண்டேனா இது சண்டே, இது சாட்டர்டே, இது ஃப்ரைடே. அப்போ 14 வெள்ளிக்கிழமை, 7ஆம் தேதியும் வெள்ளிக்கிழமை, 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 28ஆம் தேதியும் வெள்ளிக்கிழமை. ஓகேவா? ஸோ 1ஆம் தேதி கண்டிப்பா இப்போ என்ன கிழமை ஸ்டார்ட் ஆயிருக்கும்? சனிக்கிழமை. 1ஆம் தேதி என்ன கிழமையில ஸ்டார்ட் ஆயிருக்கும்? சனிக்கிழமை. அப்போ 1 சனி, 8 சனி, 15, 22 சனி, 29 சனி. ஓகேவா? 5 சனிக்கிழமை இருந்திருக்கு. அப்போ ஒரு மாசத்துல மேக்சிமம் நாள்னா 5 நாள் தான் வரும். அப்ப சனிக்கிழமை 5 இருந்திருக்கு. சனி ஆப்ஷன்ல இருக்கானா? இல்ல. ஞாயிறு கண்டிப்பா இருந்திருக்கும். ஞாயிறும் 5 ஞாயிறு இருந்திருக்கும். 2 9 23 ஞாயிறு இருக்கு. ஞாயிறு ஆப்ஷன்ல இருக்கானா? இல்ல. இன்னொன்னு, டிசம்பர் மாசத்துல எத்தனை நாள் மொத்தம்? 31 நாள். அப்போ நமக்கு எது இருந்திருக்கும்? திங்கக்கிழமையும் கண்டிப்பா 5 திங்கக்கிழமை இருந்திருக்கும். சோ திங்கக்கிழமை 5 இருக்கு, திங்கள் ஆப்ஷன்ல இருக்கு. சோ யுவர் ஆன்சர் இஸ் மண்டே. ஓகேவா? சோ ஈஸி தான். ஒரு நாளை வச்சு நீ 7ஆவது வகுப்படுற நம்பர் என்ன தேதியில வருதுன்னு கண்டுபிடிச்சா, அதை வச்சு 1ஆம் தேதியும் கண்டுபிடிச்சலாம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம். அப்ப 7 வெள்ளிக்கிழமை அப்படின்னா கண்டிப்பா 7 வெள்ளிக்கிழமை அப்படின்னா 1ஆம் தேதி என்ன கிழமையா இருந்திருக்கும்? சனிக்கிழமை. ஏன்னா சனிக்கிழமை ஆரம்பிச்சாதான் வெள்ளிக்கிழமையில ஒரு வாரம் முடியும். அதை வச்சு நான் ஒரு கேலண்டரே எழுதிட்டேன் டக்கு. ஓகேவா? அப்போ 5 நாள் அந்த மாசத்துல எது எதெல்லாம் வரும்? உனக்கு இன்னொரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேமா. என்ன கிழமை சொல்றாங்களோ
என்ன கிழமை சொல்றாங்களோ அதை வச்சு நீ பார்த்துட்டேன்னா அதோட ப்ரீவியஸ் டேஸ் 2 நாள் முன்னாடி தான் அந்த 31 நாள் வருதுன்னா ப்ரீவியஸ் 2 நாளும் சேர்த்து தான் வந்து என்ன எத்தனை நாள் வரும் 5 நாள் வரும். ஓகேவா, அதை வச்சு கணக்கு ஈஸியாக முடிக்கலாம். பார்க்கலாம், அதை உட்காந்து போடுறதுக்கு நீ தெளிவாக போட்டுனா பரவாயில்ல, இல்லைன்னா குழம்பி போயிடுவேன். ஓகேவா, அடுத்த கேள்வி. A is 40 meters southwest of B. A ஆனது B இன் தென்மேற்கில் 40 மீட்டர் தொலைவில் உள்ளது. அப்ப ஏன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எப்படி இருக்கானா B இனுடைய தென்மேற்கு. அப்ப ஃபர்ஸ்ட் B ஐ வரைஞ்சுக்கணும். B இனுடைய தென்மேற்கு, B க்கு தெற்கு எது, கீழே, மேற்கு எது, இது. ஓகேவா, அப்ப B இனுடைய தென்மேற்கு, தென்மேற்குனா இந்த பக்கம். ஓகேவா, தென்மேற்கு, தெற்கும் இல்லாம மேற்கும் இல்லாம நடுவுல தென்மேற்கில் எத்தனை மீட்டர் தொலைவில் இருக்கானா 40 மீட்டர் தொலைவில் இருக்கானா. சூப்பர். C ஆனது B இன் தென்கிழக்கில், B இனுடைய தென்கிழக்கு, தென்கிழக்குனா இது தெற்கு, B க்கு இது தெற்கு, இது கிழக்கு. அப்ப தென்கிழக்குனா இது B இன் தென்கிழக்கில் எத்தனை மீட்டர்ல இருக்கான் C, அதே 40 மீட்டர். அப்ப A வந்து B க்கு தென்மேற்குல 40 மீட்டர், C வந்து B க்கு தென்கிழக்குல 40 மீட்டர்ல இருக்காங்களாம். எனில் C ஆனது A விற்கு எந்த திசையில் உள்ளது? C ஆனது A விற்கு எந்த திசையில் உள்ளதுன்னா C ஆனது A விற்கு கிழக்கு திசையில் உள்ளது. ஆமா தானே, C அங்க இருக்கா, A இங்க இருக்கா, இங்க இருந்து எந்த திசையில போறாங்க, கிழக்கு. சோ ஆன்சர் கிழக்கு. ஓகேவா, அடுத்தது. சோ இதுல ஒரு தவறானது இருக்கு. ஏபிசிடியை வச்சு கண்டுபிடிக்குமா, லாஸ்ட் டைம் கூட உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சோ அதை வச்சு கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு தவறானது ஒன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கு. சோ GHI கண்டினியூஸா இருக்கு, HJM கண்டினியூஸா இல்ல, PRU கண்டினியூஸா இல்ல, JLO கண்டினியூஸா இல்ல. அப்ப எது வெளியே போகுதுன்றதை நீயே முடிவு பண்ணிட்டு டக்குன்னு எனக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணு. ஓகேவா, ஏபிசிடி பார்த்தாலே இதுக்கு லாஜிக் தெரிஞ்சிடும் 19வது क्वेश्चनக்கு. சோ இதுவரையும் உங்களுக்கு 4 क्वेश्चन கொடுத்திருக்கேன் ஒர்க் அவுட், நல்ல ஞாபகம் வச்சுங்க, 4 क्वेश्चन இதோட சேர்த்து. சோ ப்ளீஸ் போஸ்ட் யுவர் ஆன்சர். ஏன்னா இதெல்லாம் நான் எழுதி போடுறது உங்களுக்கு அந்த டைம்ல கண்டுபிடிச்சிடுவேன். ப்ளீஸ் போஸ்ட் யுவர் ஆன்சர் இன் கமெண்ட் பாக்ஸ். கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண, அப்பதான் நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க சைக்காலஜிலன்றது எங்களுக்கு தெரிய வரும். அப்பதான் இன்னும் நாங்க மேற்கொண்டு நிறைய ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்போம். சோ இதுல நம்பர்ல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கான். எந்த நம்பர் வித்தியாசம் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, 2 6 10 14 3 9 15 21 7 21 35 49 1 2 4 8. சோ வெளியே போறது வந்து A தான், 1 2 4 8 தான். A அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பாருங்களேன், 2 6 10 14. இது வந்து 1 2 சார் 2வா, 2 3 சாரா, 2 5 சாரா, 2 7 சார். அப்போ ரெண்டாவது வாய்ப்பாட்டுல 3 முறை 5 முறை 7 முறை. இங்க பாருங்களா, அடுத்தது 3 9 5 21 37 35 33 31. ஓகேவா, அப்ப இது ஒன்னாவது ஒரு முறை 3 முறை 5 முறை 7 முறை. அதே மாதிரி அதுல பாருங்க 7 21 35 49 7 7 7 3 7 5 7 3 7 1. ஒரு முறை 3 முறை. இது எல்லாமே ஒரே மாதிரி டேபிள்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி இல்ல, 1 2 4 8ன்றது டபுள் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. ஓகேவா, அடுத்தது மகரந்தம், விழித்திரை, கருமுட்டை, இதழ் எது வந்து வெளியே போகுதுன்னு கேக்குறாங்க. ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், விழித்திரை தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மற்ற அனைத்துமே வந்து ஒரு மலர்ல உள்ள ஒரு பகுதிகளை குறிக்கும். ஒரு ஃப்ளவர், ஒரு பூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பூல என்ன இருக்கும், மகரந்த சேர்க்கை உண்டு பண்ணக்கூடிய மகரந்தம் இருக்கும், கருமுட்டை இருக்கும், பூக்கும் கருமுட்டை இருக்கும், இதழ்கள் இருக்கும், பூவினுடைய இதழ்கள் இருக்கும். ஆனா எது மட்டும் இருக்காது, விழித்திரைன்றது பூக்கு இருக்காது, அது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அடுத்தது இந்த மாதிரி ஒரு லெட்டர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. இது நான் எழுதி காமிக்கிறேன், இது உங்களுக்கு ஹோம்வொர்க் எல்லாம் கொடுக்கல. GFE dash IG dash EII dash FEI dash GF dash II. ஓகேவா, சரி. இப்போ இந்த டேஷ்ல என்ன வரும்ன்றதா ஃபில் பண்ணலாம். இங்க பாருங்களேன், நமக்கு தொடர்ந்து 2 முறை II வந்துருக்குது, தொடர்ந்து 2 முறை என்ன இருக்கு, II வந்திருக்கு. அப்ப இங்க GFE dash I dash IG வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல ஏன் II 2 முறை வந்திருக்க கூடாது? ஓகேவா, GFE II நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டேஷ்க்கு I, ஏன்னா தொடர்ந்து இங்க 2 முறை என்ன ஆயிருக்கு, II வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு லெட்டர் சீரிஸ்ல வர ஒரு பேட்டர்ன் தான் அப்படியே தொடர்ந்து 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 வரும்னு சொல்றேன். இப்போ இங்க G ல ஆரம்பிச்சிருக்கு, மறுபடியும் ஒரு G தொடங்கிடுச்சு. அப்ப இது வரையும் ஒரு பேட்டர்ன் GFEII. அதே மாதிரி ஃபில் பண்ணுங்க, GF, அப்ப செகண்ட் டேஷ் F, EII வந்துச்சா, GFEII. அப்ப செகண்ட் பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. தேர்ட் என்ன வரலாம், GFEII தேர்ட். ஓகேவா, அப்ப அடுத்துல என்ன வரும், GI, IFGI
IFGI இங்க ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. சோ C ஆப்ஷன். ஓகேவா? அதையும் ஃபில் பண்ணி பாருங்க. GFEII. ஓகேவா? ஃபைன். ஒரு பேட்டர்ன் எப்படி வருதோ அதே தான் தொடர்ந்து அதே மாதிரி ஃபாலோ ஆயிட்டே போயிட்டு இருக்கும். சோ அது ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே? இப்போ அடுத்தது உனக்கு ஒரு ஹோம்வொர்க். இது நீ ஹோம்வொர்க் எடுத்துக்கிறியா நான் பண்ணிட்டுருமா? AA dash A dash B dash A B AA dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே AA ஓகே ரெண்டு முறை AA வந்திருக்கு, இங்கேயும் ரெண்டு முறை AA வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் B தான் இல்ல சோ B ஐ ஃபில் பண்றேன். AA B வந்துருச்சா? சோ A AA B வந்துருச்சா? திருப்பியும் A AA B வந்துருச்சா? திருப்பி AA ஓகேவா? AAB 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 ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா அதான் ஃபாலோ ஆகும். இப்போ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். BA AB டேஷ்ல எழுதுனது மட்டும் எழுதிருக்கேன். அப்ப ஆன்சர் BA AB B ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே ஃபைன். சோ அடுத்தது 6:48 எழுதிருக்காங்க. அப்ப 8 என்னன்னு எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. சோ 6 is the 48. 6 ஏன் 48 னு எழுதணும்ன்றத முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப 8 என்ன எழுதணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. 6 × 8 48. ஓகே சார். அப்ப 8 × 8 64 னு இருக்கணுமே, இல்லையே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா வேற லாஜிக்கும் பயன்படுத்திருக்கலாம்ல. சோ 8 ஆல மல்டிப்ளை பண்ண மாதிரி இங்கேயும் 8 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கலாமா நீ கேட்கலாம். ஆனா நமக்கு 8 × 8 னா இங்க என்ன இருந்திருக்கணும்? 64 இருந்திருக்கணும். 64 ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. அப்ப லாஜிக்க மாத்தி யோசி. அப்ப இங்க 8 வராது. ஓகேவா? 8 வராது. சோ 6 எப்படி 8 ரெண்டு கூட்டி பெருக்கி இருக்கான். அதாவது 6 ரெண்டு கூட்டினா 8, அப்ப அது ரெண்டுத்தையும் பெருக்கி இருக்கான். அப்ப 8 ரெண்டு கூட்டினா 10. அப்ப 8யும் 10யும் பெருக்குனா விடை என்ன? 80. ஓகேவா? சோ எப்படி நம்ம லாஜிக்ஸ மாத்தி யோசிக்கணும்ன்றத டக்கு டக்குன்னு முடிவு பண்ணணும். அடுத்தது 64 16 னு எழுதிருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகே 64 16 இது 4 கியூப், இது 4 ஸ்கொயர். ஏன்னா நம்பரை பார்த்தோன்னே ஸ்கொயர் கியூப் தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா முடிச்சிடலாம். அப்ப இது 4 கியூப் 4 ஸ்கொயர். அதே மாதிரி அங்க ஏதோ கியூப் ஸ்கொயர் எழுதிருக்கணும். இங்க பாருங்க இது 5 கியூப், இது 5 ஸ்கொயர். ஆன்சர் முடிஞ்சிருச்சு. வேற எதுவும் அந்த மாதிரி ஆப்ஷன்ல இல்ல. பார்த்தாலே சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்தது A. Okay fine. This is the easiest question. Answer வந்து M1OP. இது வந்து நிறைய எக்ஸாம்ஸ்லயும் கேட்ட क्वेश्चन. ஒரு லெட்டர்மா A ஒரு லெட்டர், ரெண்டு லெட்டர், மூணு லெட்டர். அப்ப இங்க 4 லெட்டர் தான் வந்திருக்கணும். ஏன்னா பாருங்க அடுத்தது 5 லெட்டர். சோ ABCD கண்டினியூஸா எழுதிருக்காங்க. ஒரு லெட்டர் விட்டு இப்ப A எழுதிட்டு CD னு எழுதிட்டா B ஐ விட்டுருக்காங்க. CD எழுதிட்டாங்களா? E ஐ விட்டுட்டு F ஐ விட்டுட்டு GHI ரெண்டு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க. அப்ப இதுக்கு நடுவுல ஒரு லெட்டர் கேப், இதுக்கு நடுவுல ரெண்டு லெட்டர் கேப். அப்ப இங்க 3 லெட்டர் கேப் விட்டு தொடர்ந்து எழுதிருப்பாங்க. அது M1OP. இது பார்த்தாலே நீங்களே பண்ணிருப்பீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றீங்க. இதெல்லாம் ஈஸி. சோ இதுல வந்து ஏதோ ஒன்னு தவறு, அது எதுன்னு வெளியேத்துறாங்கன்னு கேக்குறாங்க. சோ ஃபெனுக்ரீன், மஸ்டர்ட், ஆலிவ், சீசேம். தமிழ்ல சொல்ல போனா வெந்தயம், கடுகு, ஆலிவ், எள்ளுன்னு சொல்றாங்க. சோ எது வெளியே போகும் அப்படின்னு நான் நினைக்கும் போது சில பேர் ஆலிவ்ன்றதை பிக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஆலிவ் வெளியே போகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் இஸ் ஆல்சோ ஏ ஆயில் ப்ராடக்ட். ஆலிவ்னா என்ன? ஒரு எண்ணெய் எடுக்கக்கூடிய ஒரு வித்து. அதே மாதிரி தான் கடுகுல இருந்து எண்ணெய் எடுக்கலாம், எள்ளுல இருந்து எண்ணெய் எடுக்கலாம். ஆனா எண்ணெய் எதுல எடுக்க முடியாது? வெந்தயத்துல இருந்தா எடுக்க முடியாது. ஏன்னா வெந்தயம் வந்து நீங்க இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ற பொருள், அது ஏதோ புது பொருள் நினைச்சு வெளியே தள்ளுவீங்க. ஆனா லாஜிக்கே ட்விஸ்ட். அது கண்டிப்பா கிடையாது. ஆலிவ்ன்றது இதுக்கு கிரேஸ் மார்க் கூட கண்டிப்பா அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா கொடுக்கவே மாட்டாங்கல்ல. சோ ஆலிவ்ன்றது ஒரு எண்ணெய் வித்து, அதே மாதிரி கடுகு ஒரு எண்ணெய் வித்து, எள்ளு ஒரு எண்ணெய் வித்து. ஆனா எண்ணெய் வித்து இல்லாதது இது வெந்தயம். சோ அதனால அதான் வெளியே போகுது. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन 42 4 48 6 32 2 15 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ எது வெளியே போகுது அப்படின்னு கேக்குறாங்க. 32 15 42 4 வகுப்பிடாது. ஓகே சூப்பர். எது வெளியே போகுதுன்னு கேட்டாங்கன்னா 42 4 தான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இரண்டாவது நம்பரால முதல் நம்பர் எல்லாமே என்ன ஆகும்? டிவிசிபிள் ஆகும். 48 6ஆல வகுப்படுமா? வகுப்படும். 32 2ஆல அடிபடுமா? கண்டிப்பா அடிபடும். 15 5ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா அடிபடும். ஆனா 42 எதால அடிபடாது? 4ஆல அடிபடாது. எனவே அது தவறு. அதனால அது விடை. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்கோம். இவ்வளவு நேரம் கழிச்சு தான் ஒரு क्वेश्चन வந்திருக்கா. 3 10 29 கேள்விக்குறி 263 790. சோ எண்கள் வந்து பெரிதாகி கொண்டே போயிருக்கிறது. எண்கள் வந்து பெரிதாகி கொண்டே போயிருக்குதுன்றதை விட இது வேறையும் சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா அது இந்த இடத்துல லாஜிக் உதைக்குது. இந்த ரெண்டு இடத்துல லாஜிக் உதைக்குது. சோ அதனால அதை ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து Q + 2 Q + 2 Q + 2 பார்த்தேன். அது இதுவரையும் வருது. ஆனா இதுக்கு மேல உதச்சிட்டு போகுது. சோ அதனால அது வராது. சோ நம்பர்கள் பெருசா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிருக்காங்க? ஒரு மல்டிப்ளிகேஷனோ
ஒரு டிவிஷனோ ஏதோ ஒன்று பண்ணிருப்பாங்க. டிவிஷன் பண்ணா நம்பர் குறையும், ஆனா மல்டிபிளிகேஷன் பண்ணா என்ன ஆகும், நம்பர் பெருசாகும். ஸோ இது 3 எப்படி 10 ஆகலாம்னா 3ஆல பெருக்கி என்ன பண்ணலாம், 1 கூட்டலாம். 3 3 9, 1 கூட்டினா 10 வந்துச்சா 10. அதுக்கு அடுத்தது 10 எப்படி 29 ஆகலாம், 3ஆல பெருக்கி 1 கழிக்கலாம். 30 30 30ல 1 போச்சுன்னா 29. ஓகேவா, அப்போ 10 3ஆல பெருக்கினா 30, 30ல 1 போச்சுன்னா 29. ஸோ அப்போ 29 எப்படி ஆகலாம்னா இங்க பாருங்க 3ஆல பெருக்கி 1 கூட்டிருக்காங்க, 3ஆல பெருக்கி 1 கழிச்சிருக்காங்க. அப்போ ஆல்டர்னேட்ல 3ஆல பெருக்கி 1 கூட்டணும். அப்போ 29 into 3 போட்டா 9 3s are 27, 2 3s are 6, 7 80, 87 plus 1 88. 88 ஆன்சர்ல இருக்கானா, ஷியோர் இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 88. ஆனா 87ம் இருக்கு, நம்ம பெருக்கிட்டு மட்டும் விட்டுறக்கூடாது, என்ன பண்ணணும், 1 கூட்டணும். அப்புறமா 88 3ஆல பெருக்கி 1 கழிச்சிருந்தா என்ன வந்திருக்கணும், 263 வந்திருக்கணும். வந்திருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அடுத்து இன்னொரு நம்பர் சீரியஸ் 2 3 4 கொஸ்டின் மார்க் 9 12. ஓகே, வித்தியாசம் 1, வித்தியாசம் 1.5. ஓகேவா, அப்ப வித்தியாசம் இங்க 2ஆ இருந்திருக்கலாம், 6. ஓகேவா, அடுத்தது வித்தியாசம் 2.5, அடுத்தது வித்தியாசம் 3. கரெக்டா இருந்திருக்கு பாருங்க. அப்போ 1 1.5 2 2.5 3. அப்ப வித்தியாசம் இங்க 6. ஓகே ஓகே, 6 ஆன்சர், 6 தான் ஆன்சர். சோ 31வது கேள்வி நெருங்கிட்டோம், முடிச்சிடலாம் வாங்க. 31. The total ages of Amar, Akbar and Anthony is 80 years. What was the total ages of 3 years ago? அமர், அக்பர் மற்றும் அந்தோனியின் மொத்த வயதுகள் 80 ஆகும் எனில் மூவரின் வயதுகளின் கூடுதல் 3 வருடத்திற்கு முன்னர் என்னன்னு கேக்குறாங்க. சோ யார் யாரோ இருக்காங்க, அமர், அக்பர், அந்தோனி. இவங்க 3 பேர் வயசையும் கூட்டினா என்ன வருதா, ஈஸி क्वेश्चन தான். 3 பேர் வயசையும் கூட்டினா என்ன வருதா, 80. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயதுகளின் கூடுதல் என்னன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி தானே 80ல இருந்து 3 கழி 77 ஆன்சரை போட அப்படின்வாங்க. 77 ஆன்சர் தப்பு. 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டான், ஒவ்வொருத்தருக்கும் 3 வயசு ஏறி இருக்கும்ல, ஆமா தானே, ஒருத்தருக்கும் 3 வயசு ஏறி இருக்கும். அப்ப அமருக்கு 3 வயசு, அக்பருக்கு 3 வயசு, அந்தோனிக்கு 3 வயசு. அப்ப நீ கழிக்க வேண்டியது 3 கிடையாது, 9. 3 பேருக்குமே 3 வயசு ஏறி இருக்குன்னா மொத்தமா 9 வயசு ஏறி இருக்கும். அப்ப 80ல 9 போச்சுன்னா ஆன்சர் 71 வருடங்கள். சோ 71 இயர்ஸ். ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, இது ஒரு क्वेश्चन பாருங்களேன், எவ்வளவு பெருசு கொடுத்திருக்காங்க, ஆனா ஈஸி தான், கண்டுபிடிச்சா ஈஸி தான். ஓகேவா, போயிடலாமா, இது கண்டுபிடிச்சிடலாமா. சோ இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேள்வி ஒழுங்கா படிச்சுக்கோங்க. ஏ என்ற நகரத்திலிருந்து பி என்ற நகரத்திற்கு செல்ல எத்தனை 2 டிக்கெட்டுகளும், ஏ என்ற நகரத்திலிருந்து சி என்ற நகரத்திற்கு செல்ல 3 டிக்கெட்டுகளும் விலை ரூபாய் 77 ஆகும். அப்ப 3 சிட்டி இருக்கு நமக்கு. என்னென்ன சிட்டி, ஏ பி சி. ஃபர்ஸ்ட் ஏ என்ற நகரத்திலிருந்து பி என்ற நகரத்திற்கு செல்ல இதுக்கு போக 2 பிளஸ் ஏல இருந்து சிக்கு போக 3. அப்போ இதுக்கு எவ்வளவு விலை ஆகுதா, 77 ரூபாய் ஆகுதா. ஆனால் ஏவிலிருந்து பி இருக்கு 3 டிக்கெட்டுகளும், ஏவிலிருந்து சி இருக்கு 2 டிக்கெட்டுகளும் விலை ரூபாய் 73. நல்லா ஞாபகம் வச்சுங்க. திருப்பி அதே 3 சிட்டி, இங்க போறதுக்கு 3 டிக்கெட்டும் இங்க போறதுக்கு 2 டிக்கெட்டும் எவ்வளவு ஆகுதா, 73. புரியுதா சொல்றது, எழுதி போட்டிருக்கிறது. ஏல இருந்து பிக்கு போற 2 டிக்கெட்டும் ஏல இருந்து சிக்கு போற 3 டிக்கெட்டும் சேர்த்தா 77. ஏல இருந்து பிக்கு போற 3 டிக்கெட்டும் ஏல இருந்து சிக்கு போற 2 டிக்கெட்டும் சேர்த்தா 73 ரூபாய். அப்ப டிக்கெட் விலை அவன் சொல்லல, இவ்வளவு டோட்டல் காசு ஆகுதுன்னு மட்டும் சொல்லிருக்காங்க. அப்ப ஏவில இருந்து பி மற்றும் சிக்கு எவ்வளவு ரூபாய் டிக்கெட், எவ்வளவு ரூபாய் டிக்கெட் இருக்கும்னு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 13 17 இருக்கலாம், இல்ல 17 13 இருக்கலாம், இல்ல 4 23 இருக்கலாம், இல்ல 15 14 இருக்கலாம். என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்களாலே அது நமக்கு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் x y ன்னு எடுத்துக்கணும். 2x plus 3y. ஏவில இருந்து பிக்கு போறத x ன்னு எடுத்துக்கிறேன், ஏவில இருந்து சிக்கு போறத y ன்னு எடுத்துக்கிறேன். இத கூட்டினா என்ன, 77. அப்ப 2 டிக்கெட் பிளஸ் 3 டிக்கெட் கூட்டினா 77. 2x plus 3y is equal to 77. அங்க 3x plus 2y is equal to 73. ஓகேவா, இதை படிச்சு நீ உனக்கு சால்வ் பண்ணலாம் தெரியும், உனக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்து கத்து கொடுத்திருப்பாங்க. நமக்கு எதனா x போச்சுனா தான் y வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்ப நம்ம x போக வைக்கணும்னா 2 எடுத்துட்டு வந்து இதோட பெருக்கிக்கும், 3ஆல அதை பெருக்கிக்கும். ஏன்னா 2 எடுத்துட்டு வந்து பெருக்கினா 3 2 6 ஆயிடும், இங்க 3ஆல அதை பெருக்கினா 3 2 6 ஆயிடும். அவ்வளவுதான். ஒன்னு இந்த ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்ணு, இந்த ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணு. இதை எடுத்துட்டு வந்து இதோடவும் இதை எடுத்துட்டு வந்து அதோட மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு மாறும். அப்ப மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா, சரி 3ஆல மல்டிப்ளை பண்ணலாம் மேல இருக்கிறது. ஏன்னா இங்க 3x இருக்கு, இதை எடுத்துட்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். 2 3 சார் 6x plus 3 3 சார் 9y is equal to 3 7 sir 77 into 3 77 into 3 3 7 sir 21 3 7 sir 21
23 231 ஓகேவா 231 ஓகேவா மேல இருக்கிற இந்த சமன்பாட்டை எதால பெருக்கிட்டேன் 3 ஆல பெருக்கிட்டேன் அப்புறம் கீழ இருக்கிற இந்த சமன்பாட்டை 2 ஆல பெருக்கினா x கேன்சல் ஆயிடும் அப்ப 2 3s are 6x plus 2 2s are 4y is equal to 273 70 70 140 146 ஓகேவா சரி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு 146 ஓகேவா இதை இப்ப அடிச்சுக்க வேண்டியதுதான் x க்கு x கேன்சல் 9y ல 5 4y போச்சுனா 5y எல்லாமே மைனஸ் சிம்பிள்னா மைனஸ் மாறிடும் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் டேஸ்ல கத்து கொடுத்திருப்பாங்க 231 ல 146 போச்சுனா 11 ல 6 போச்சுனா 5 12 ல 4 போச்சுனா 8 அவ்வளவுதான் அப்ப 5y is equal to 85 இந்த பக்கம் அடிச்சிடுறேன் இத ஓகேவா இந்த பக்கம் இத அடிச்சுக்கிறேன் ஏனா சால்வ் பண்ண போறேன் அதனால தான் ஓகேவா 5y is equal to என்ன 85 5y is equal to 85 னா y ஐ கண்டுபிடிக்கணும்னா 85 5 ஆல அடிக்கணும் அப்ப 85 5 ஆல அடிச்சா y is equal to 17 அப்ப y இன் மதிப்பு என்ன 17 இதை எடுத்துட்டு வந்து முதல் ஈக்குவேஷன்லயே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க முதல் ஈக்குவேஷன் என்னன்னு எழுதி போட்டா உனக்கு 2x 3y is equal to 77 அப்படின்னு எழுதி போட்டேன் இந்த y இன் மதிப்பு 17 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தீங்கன்னா 17 3 பெருக்கி அந்த பக்கம் எடுத்துட்டு போய் கழிச்சிருந்தீங்கன்னா உனக்கு x இன் மதிப்பு கிடைச்சிருக்கும் x இன் மதிப்பு என்ன வந்திருக்கும்னா 13 ஓகேவா அப்ப x இன் மதிப்பு 13 y இன் மதிப்பு 17 அப்ப a ல இருந்து நீ b க்கு போறனா ஒரு டிக்கெட் விலை 13 a ல இருந்து c க்கு போறனா ஒரு டிக்கெட் விலை 17 ரூபாய் சோ ஆன்சர் 13 17 முடிஞ்சிச்சா இந்த கணக்கு சோ இந்த கணக்கு இந்த வருஷம் கேட்கட்டும் ஆன்சர் அப்படியே பாருங்க இந்த முறை முப்படை சேனல் ஃபாலோ பண்றவங்க இத கணக்கு கூட போட்டு பார்க்க மாட்டாங்க 13 17 போட்டுருவாங்க இந்த மாதிரி கணக்கு கேட்டுட்டோம் ஒரு நிறுவனம் ஒரு விழாவை ஏற்பாடு செய்தது a institution organized a festival அத ஃபெட் ஓகேவா அதில் பெண்களில் 1/5 பங்கும் ஆண்களில் 1/8 பங்கும் சமமாக பங்கேற்கின்றனர் அதாவது ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 8ல பாய்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 8ல ஒரு பங்கும் கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 5ல ஒரு பங்கும் சமமா பங்கேற்றா எப்படி இருப்பாங்களா சரி சமமா இருப்பாங்களா அப்ப மொத்தம் எத்தனை பேர் பங்கேற்றனர்னு கேக்குறாங்க சோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நம்ம எந்த நம்பருக்கு வேணா வர வைக்கலாம் எத்தனையோ நம்பருக்கு வேணா எந்த நம்பருக்கு வேணா இல்ல எத்தனையோ நம்பருக்கு வேணா வர வைக்கலாம் ஒரு 5 நம்பர் 7 நம்பர் 8 நம்பர் எப்படி வேணா வர வைக்கலாம் சோ மொத்தம் எத்தனை பேர் பங்கேற்றனர் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒரு தெளிவான தகவலையும் நமக்கு அவங்க கொடுக்கல பெண்கள் இத்தனை பேர் இருக்காங்க அதுல இவ்வளவு பேர் ஆண்கள் இத்தனை பேர் இருக்காங்க அதுல இவ்வளவு பேர்னு சொல்லியிருந்தா கரெக்டா பதில் சொல்லிருக்கலாம் ஆனா இந்த மாதிரி தெளிவான தகவல் கொடுக்காததுனால ஆன்சர் வந்து தகவல் போதவில்லை டேட்டா inadequate ஓகேவா அடுத்தது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து போன முறை உனக்கு பென்சில் பேனா வச்சு கேட்டிருந்தாங்க இப்ப நான் பழத்தை வச்சு கேட்டிருக்கேன் பைனாப்பிள் பழம் ஒன்று 7 ரூபாயும் தர்பூசணி ஒன்று 5 ரூபாயும் என விற்பனை செய்யப்படுகிறது பைனாப்பிள் வந்து 7 ரூபாய் பைனாப்பிள் ஒரு பழம் எவ்வளவு 7 ரூபாய் வாட்டர்மெலன் ஒரு பழம் எவ்வளோ 5 ரூபாய் தர்பூசணி x என்பவர் ரூபாய் 38 இந்த பழங்களுக்கு செலவிடுகிறார் எனில் அவர் வாங்கிய பைனாப்பிள் பழம் எத்தனை கேக்குறாங்க ஓகேவா சோ கண்டிப்பா டேட்டா inadequate பதிலா வராது கண்டிப்பா இது கண்டுபிடிக்கலாம் பதில மொத்தமா x செலவு பண்ணது எவ்வளோ 38 rupees ஓகேவா அதுல அவர் வாங்கின பைனாப்பிள் எவ்வளோன்னு கேக்குறாங்க சோ ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம் இப்போ இங்க பாருங்க 2 4 3 ஓகேவா இதுதான் அவர் வாங்கின ஏதோ ஒரு பைனாப்பிள் பழத்தினுடைய எண்ணிக்கை இப்ப 2 பைனாப்பிள் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் 2 7 14 ஓகேவா 2 7 14 நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தம் 2 பழம் வாங்கியிருக்காரு பைனாப்பிளும் தர்பூசணி வாங்கியிருக்காரு அதுக்கு அவர் எவ்வளவு செலவிட்டிருக்காரு 38 ரூபாய் செலவிட்டிருக்காரு சோ இப்போ 2 பைனாப்பிள் வாங்கியிருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கேன் 2 பைனாப்பிள் வாங்கியிருந்தா அவர் செலவிட்ட தொகை பைனாப்பிளுக்கு 14 38ல 14 போச்சுன்னா 38ல 14 போச்சுன்னா 20 38ல 14 போச்சுன்னா 8ல 4 போச்சுன்னா 4 3ல 1 போச்சுன்னா 2 24 ரூபாய் அப்ப பேலன்ஸ் 24 ரூபாய்க்கு அவரால் வாட்டர்மெலன் வாங்கி இருக்க முடியுமா முடியாது ஏன் வாட்டர்மெலன் ஒரு பழம் எவ்வளோ 5 ரூபாய் 24 5 அடிபடுமா அடிபடாது அப்போ அவர் 2 பைனாப்பிள் வாங்கல இன்கேஸ் 3 பைனாப்பிள் வாங்கியிருந்தா 3 7 21 அப்ப 38ல 21 போச்சுன்னா 38ல 21 போச்சுன்னா 8ல 1 போச்சுன்னா 7 3ல 2 போச்சுன்னா 1 17 அப்ப 17 ரூபாய்க்கு அவரால் வாட்டர்மெலன் வாங்கி இருக்க முடியுமா முடியாது ஏன் 17 ரூபாய் 5 ஆல அடிப்படை ஏன்னா பேலன்ஸ் இருக்கிற காசு கண்டிப்பா 5 ஆல அடிப்படுற நம்பர் இருக்கணும் அப்ப 4ல பாரு 4 28 4 என்ன 28 அப்போ 38ல 28 போச்சுன்னா 10 5 ஆல அடிப்படும் கண்டிப்பா அதுல 2 பழம் வாட்டர்மெலன் வாங்கிருக்கலாம் அப்போ வாங்கிய மொத்த பைனாப்பிள் எண்ணிக்கை 4 சோ லாஸ்ட் क्वेश्चन இந்த செஷனோட லாஸ்ட் क्वेश्चन ஒரு மனிதன்
ரூபாய் 480 1 ரூபாயாகவும் 5 ரூபாயாகவும் 10 ரூபாயாகவும் உள்ளது. ஒரு மனிதனிடம் வந்து 480 ரூபாய் இருக்கு. அது எப்படி இருக்கான் டினாமினேஷன்ஸ்ல? 1 ரூபாய் வச்சிருக்கான், 5 ரூபாய் வச்சிருக்கான், 10 ரூபாய் வச்சிருக்கான். ஒவ்வொரு ரூபாய் நோட்டும் சம அளவில் உள்ளது. அப்போ அவன் வச்சுருக்க 1 ரூபாய் நோட்டும் 5 ரூபாய் நோட்டும் 10 ரூபாய் நோட்டும் சமமா இருக்குன்னா அவன் கிட்ட மொத்தம் எவ்வளவு ரூபாய் நோட்டு இருக்குன்னு கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கணக்கை சால்வ் பண்றது சிம்பிள் தான். 1 ரூபாய் அப்படின்னா எக்ஸ், ஏன்னா 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். 5 ரூபாய்னா 5x, 5 ரூபாய்னா 5x. 10 ரூபாய்னா 10x. ஓகேவா? 1 ரூபாய்னா எக்ஸ், ஏன்னா 1x நீ போட்டுக்கோ, வேணும்னா போட்டுக்கோ. 1x போட்டாலும் 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். நான் x 1x தான் போட்ட போறேன். ஸோ 1x + 5x + 10x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 480 ரூபாய். அப்போ x x x கூட்டு எவ்வளவு x இருக்கு? 6 16x. அப்போ 16x இஸ் ஈக்குவல் டு 480. 480 டிவைடட் பை 16 கண்டுபிடிச்சா x இன் மதிப்பு கிடைக்கும். அடி 480 அடிச்சா 48 3 முறை 30. அப்ப x இன் மதிப்பு வந்து 30. x இன் மதிப்பு 30. அப்ப x இன் மதிப்பு 30 அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் 30 இருக்கானா? இல்ல, அது இல்ல, விட சொல்றதை கேளுங்க. அப்போ அவன் கிட்ட 1 ரூபாய் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு நோட் இருக்குமா? 30 நோட் இருக்கும். எல்லா நோட்டும் சம அளவில் இருக்கா? அப்ப 5 ரூபாய் 30 நோட் இருக்கும், 10 ரூபாய் 30 நோட் இருக்கும். அப்ப 30 30 60, 30 ஒரு 60 ஒரு 30 90 நோட் இருக்கும். அப்ப அவன் கிட்ட இருக்கிறது 90 நோட். ஏன்னா எல்லாமே சம அளவில் இருக்குல்ல. அப்ப x 30னா ஒரு ரூபாய் நோட்டு அவங்கிட்ட 30 ரூபாய் நோட்டு இருக்கு. அப்ப 1 ரூபாய் நோட்டு 30, 5 ரூபாய் நோட்டு 30, 10 ரூபாய் நோட்டு 30, எல்லாமே 30 30 30 90 நோட்டு. சரியா போச்சா? இன்னைக்கு இந்த செஷன் ஈஸியா இருந்துச்சா? ஸோ பல அதிசயமான கேள்விகள் எல்லாம் பார்த்துருப்பேன், நான் சொல்ல வரல. சில ஆச்சரியமிக்க கேள்விகள், சில விசித்திரமான கேள்விகள் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ சைக்காலஜி ஈஸி தான் நம்மளை பொறுத்த வரையும். முப்படை சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு சைக்காலஜி கஷ்டமா இருக்கும் நான் நம்ப மாட்டேன். பிகாஸ் நீங்க கண்டிப்பா மார்க் நல்லபடியா ஸ்கோர் பண்ணிட்டு வருவீங்க எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ல. ஸோ தொடர்ந்து டெய்லியும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எஸ்ஐல சைக்காலஜில நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக உத்தரவாதம் தருகிறோம். தேங்க்யூ.